குமரனும் கங்காவும் வந்து கொடைக்கானல் வராங்க. அங்க வந்து அவங்க அம்மா வந்து ஒருத்தவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை போய் குமரன் கேட்கும்போது, அங்க வந்து இந்த மாரி வேலி பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு அவங்க கிட்ட நியாயம் கேட்கிறாரு குமரன். அதுக்கு வந்து அவங்க அடிக்க ஓடி வராங்க. அந்த டைம்ல பெரிய பிரச்சனை ஆயிடுது. கங்காவும் ரொம்ப பதறி போறாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல நம்ம வந்து விஜயும், காவேரியும் அங்க வராங்க. காவேரி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. காவேரி போய் எங்க மாமா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்க. அப்ப காவேரி தள்ளி போயிறாங்க. உடனே விஜய் வந்து அவங்களெல்லாம் போட்டு அடிச்சிடுறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து ஃபுல்லா வந்து சப்போர்ட் பண்றாரு நம்ம குமரனுக்கும், கங்காக்கும். குமரன வந்து சொல்றாரு, "நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைய தீர்த்து வைக்கிறாரு. இந்த மாரி வந்து இந்த மாரிலாம் வந்து சட்டவிரோதமா வந்து எதுவுமே பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பார்த்துக்கலாம். நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. சாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படைறாங்க. கங்கா வந்து விஜய்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில இங்க கங்காவும், குமரனும் வந்து நம்ம விஜய், காவேரி இருக்க வீட்டுக்கே வராங்க. 4 பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அக்கா வந்து இந்த மாரி சகஜமா வந்து பேச மாட்டாளான்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்ப எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. என் அக்கா வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டா. அதே மாரி நம்ம கூட இருக்கவும் சம்மதிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு விஜய் கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. பசுபதியும் வந்து அவங்க பொண்ணும் வந்து பிளான் பண்றாங்க இந்த மாரி கல்யாணத்துக்காக. அதனால வந்து யாருக்கும் தெரியாம இந்த கல்யாணத்த முடிச்சிடணும் கோயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. இத நிவின் பார்த்துட்டாரு. நிவின் என்ன பண்றாரு, உடனே ஃபோன் பண்ணி வந்து யமுனா கிட்ட சொல்றாரு. நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். அண்ணனுக்கு குமரன் அண்ணனுக்கு ஃபோனே எடுக்கல. என்ன ஆச்சு அப்படின்னோனே, சரி உடனே வந்து அண்ணன் கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும். அதனால உடனே சொல்லு. இந்த காவேரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லு அப்படி சொல்லிடுறாங்க. உடனே வந்து யமுனா யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சொல்லணுமா? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நான் சொன்னா வந்து கல்யாணம் வந்து நின்றும். அதுக்கப்புறம் வந்து அவ தொல்ல குடுப்பா. சொல்ல முடியாது. ராகினி வந்து நிவின கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயத்த நான் யார்ட்டயுமே சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க. இங்க வந்து நிவின் வந்து என்ன ஆச்சு? ஏன் வந்து அண்ணன் வரல? யாருமே வரல. கல்யாணம் வேற நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அவங்கள ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா கோயிலுக்கும் போயிடுறாரு. வேற வழி இல்ல. விஜய் கிட்ட காவேரி கிட்ட நான் டைரக்ட்டா பேசினா தான் வேலைக்கு ஆகும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்றாரு. பார்த்தா விஜய் நம்பர் கிடைச்சிடுது. விஜய் கிட்ட நான் இந்த மாரி வந்து இந்த கோயில்ல வந்து கல்யாணம் நடக்க போகுதுன்ற விஷயத்த சொல்றாரு. அத கேட்டு அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. சரி நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு, நான் கொடைக்கானல்ல வேற இங்க இருக்கமே அப்படி சொல்லிட்டு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. காவேரி உடனே கிளம்பணும்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்றீங்கன்னோனே, இந்த மாரி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்கன்னா நம்ம உடனே போணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிட்டு போறாரு. அடுத்து வந்து கரெக்ட்டா கோயிலுக்கு வந்து ரீச் ஆகுறாரு. என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது கரெக்ட்டா ராகினி வந்து கல்யாணம் வந்து பண்ணிட்டாங்க. ராகினியும் வந்து அஜயும். அஜய் வந்து ராகினி கழுத்துல தாலியும் கட்டிடுறாரு. அதனால அவங்கலாம் சந்தோஷமா இருக்காங்க. இத பார்க்கும்போது விஜய்க்கு செம கடுப்பா இருக்கு. எவ்வளோ தைரியமா இருந்தா இந்த மாரி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியாயம் கேட்கிறாரு. பசுபதி வந்து செமையா டென்ஷன் ஆகுறாரு. அதே மாரி அன்பரசு வந்து என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசுறாரு. இதெல்லாம் பார்க்குற விஜய் வந்து செம கடுப்பாருது. அதே மாரி வந்து நம்ம காவேரியும் சொல்றாங்க, எல்லாத்துக்கும் காரணம் உங்க வீட்டு ஆளுங்க இல்லங்க. இவங்க தான் அவங்க மனச மாத்தி இந்த மாரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பசுபதிய பார்த்து சொல்றாங்க. அத கேட்டு பசுபதி ராகினி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்னால நிப்பாட்ட முடியல கல்யாணத்த அப்படின்னு சொல்லிட்டு இவ்ளோ பேச்சு பேசிட்டியா நீ? இதுக்கப்புறம் தாண்டி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. டைம்லயே வந்து காவேரி ரொம்ப அவமானப்படுத்தி ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற விஜய் வந்து நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டுறாரு. யார் பொண்டாட்டியா? யார் பேசுறது? அவ என் பொண்டாட்டி. ஏன் எதிரி என் பொண்டாட்டி கேவலமா பேசுறீங்களா? உங்களுக்குலாம் இருக்கு உங்களுக்குலாம். வாங்க எங்க வீட்டுக்கு தானே வரணும். வரப்போறீங்கல்ல அப்ப தெரியும் இந்த விஜய் யாருன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நீ வா காவேரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது அன்பரசு யோசிக்கிறாரு. என்ன பண்ண போறான்னு தெரியல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இவ்வளோ பேசுறான் அவன், நீங்க அமைதியா இருக்கீங்க. உங்க வீடு தானே அது. உங்க வீட்ல இவன் என்னங்க சொல்றது? அன்பரசு யோசிக்கிறாரு. இவன் வீடாச்சே இது. பின்ன இவன் தான் முடிவு எடுக்கணும். நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு? என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரிங்க வீட்டுக்கு போலாம். அவன் என்ன பண்ணிடுறான் நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே அன்பரசு வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு முதல்ல போயிடலாம். அதுக்கப்புறம் பிரச்சனைலாம் தீர்ந்தோம் அங்கே போகலான்னு சொல்றாரு. அதை கேட்டு வந்து ராகினி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. காவேரி இருக்க வீட்டுக்கு தான் நான் வருவேன் அப்படின்றாங்க. அன்பரசு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன பண்ணுறது தெரியாம